சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காளான் சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது, புற்றுநோய் வராமல் தடுக்கும். காளான் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த காளான் கிரேவி கறி குழம்பை மிஞ்சும் சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வத்தலை 2 பிச்சு சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை நம்ம கலந்து விட்டுடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலருக்கு வர்ற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய் தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கி மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு பாலாடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலாடை சேர்த்து செய்யும்போது நம்மளோட கிரேவி நல்லா ரிச்சாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். பாலாடை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா கலந்து கொடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 200 கிராம் அளவுக்கு காளானை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்துடலாம். காளானை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது அந்த கிரேவி ஃபுல்லாகவே அந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. காளான் கிரேவி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். காளான் வேகிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும், நிறைய டைம் ஆகாது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல சூப்பரான ஒரு வாசனை வருது. கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது இந்த கிரேவியோடைய டேஸ்ட்டு அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவி ஃபுல்லாகவே நல்லா நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த காளான் கிரேவியை நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் சைடிஷாக சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நம்ம மட்டன், சிக்கன் சாப்பிட்றத விட இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காளான் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.